ஒரு கடை முதலாளி இருக்கிறார். அவர்களை பார்ப்போம். பல ரகத்திலான பழங்களை விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளது. இதை பற்றியும் கேட்போம். முதலாளி வணக்கம். முதலாளி எப்படி வியாபாரம் எப்படி இருக்கு? ஈந்து வலிஞ்சா போகுது. புதிய புதிய மாடல் வாழைக்கொலையில் எனக்கு இது என்ன பழம்? மட்டி பழமா? மட்டி பழம் எப்படி இது இயற்கை இப்படி உள்ளதா செயற்கையா? இது என்ன விலை? 60 ரூபாய்க்கு விற்கிதியா? வேற இல்லைடா 80 ரூபாய்க்குது. இது என்ன விலை? இது மட்டி தான் இல்லையா? இது மட்டி தான். மட்டி வண்ணம் குறைஞ்சு. சரி, இது 50 ரூபாயா? ஆஹா, அப்போ எனக்கு கண்டிப்பாக மட்டிப்பழம் வேணும். மட்டிப்பழம் 7 வீடு மணக்கம். இந்த மணத்தை கேட்டால் நான் வந்தது. இது பக்கத்தில் இன்னொரு கொலை நிற்கல. இது என்னது? பேயன். பேயனில் 2 பேயன் உண்டு. சக்க பேயன், வேற என்ன? நெய் பேயனா? இது சக்க பேயனா? சக்க பேயன் என்ன விலை கிலோ? 30 ரூபாய்க்கு. ஐயோ, 30 ஆள் வரலையா? சரி, அப்போ எனக்கு அதுலேயும் 1 கிலோ 2 கிலோ ஆயாச்சு. அடுக்க செவ்வாழை நிற்கல. இது என்ன விலை? 70 ரூபாயா? அதுவும் இன்னொரு கடையில் 80 ஆகும். நான் கடை சொல்ல விரும்பல. சரி, பக்கத்தில் இன்னொரு பழம் நிற்கி வித்தியாசமா. பாளையம் பாளையம் கொட்டாய். பாளையம் கோட்டானா பாளையம் தோடானா? பாளையம் கொட்டாய்னு சொல்லு. பாளையம் கொட்டா பழம் இல்ல. சரி, பாளையம் கொட்டா என்ன விலை? அது 35 ரூபாய் விற்க. 35? நல்ல கோல் இல்லையா? சரி, நேந்திரன் இன்னைக்கு நேந்திரன் 60? அதுவும் பக்கத்துல 70 75 ஆகும். ஓஹோ, சரி, நல்லது. அப்போ தலைவர் இப்போ சேவை செய்ய இறங்கியாச்சு இல்லையா? இல்ல, நான் பழம் விற்கணும்னு இருக்கேன். பழம் விற்கணும்னு காய்ச்சி விட்டுருக்கே இல்ல? சரி, இது செவ்வாழை பச்சை என்ன விலை? பச்சை கொலை பழுக்காத்தது. ஆமா, நான் அசலா வாங்கினது 55 ரூபா. 55? கள்ளம் சொல்லுது தலைவர. நான் சொல்லி ரகசியம் சொல்லி தரேன். நம்ம 55 வாங்கினோம்னு சொன்னா நம்ம சொல்லணும் 60 ரூபான்னு வாங்கினேன். அப்படி எனக்கு 1 ரூபா கூட்டி 62 தான் கொடுக்குறேன். நீங்க வந்து அதே கேட்க வரலையே. இப்ப பச்சை நீங்க என்ன கொலை வாட்டாங்க வந்து சிலவளை தான் கேட்டா சிக்கலாகி போகும் இல்லையா? சரி, ரசகதளி 70 ரூபா. ரசகதளி என்ன விலை? ரசகதளி இது நான் 50 ரூபா சொன்னேன். 60 ரூபா பழம். 60 ரூபா பழம் இல்லையா? சரி சரி, இன்னைக்கு வேற விசேஷமான செய்திகள் ஏதாவது இருக்கா? என்ன விசேஷமானது? நமக்கு விண்வெளியில சுனிதா வில்லியம்ஸ் எல்லாம் வந்தனும். அப்படியே விண்வெளி போயிருக்கு இல்லையா? நமக்கும் ஆசையா இருக்கு. எனக்கும் ஆசையா இருக்கு தலைவர. விண்வெளி போகு. நம்ம ஆறுடா புழு இல்லையா? தூசியா எல்லாம் போகுமா? நம்ம ஆசைப்பட திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு இல்லையா? ஆசைப்படணும். நம்ம திருவள்ளுவர் என்ன சொன்னாருன்னா, உள்ளுவதெல்லாம் உயர்வு உள்ளல், மற்றது தள்ளினின் தள்ளாமை நீர்த்து, நினைக்கிறதெல்லாம் பெரிய கனவா நினைக்கணுமா. பெரிய ஆளால் நினைச்சாதான் கொஞ்சமாவது நடக்கும். நான் ஒரு சைக்கிள் டயரை வாண்ட முடியாத காலத்துல எனக்கு ஒரு புதிய சைக்கிள் கிட்டமான்னு ஆசைப்பட்டேன். ஆனா ஒரு பழையதாவது 2 வாங்கினேன். அதே மாதிரி நம்ம ஆசை வந்து அதிகமா படணும். ஆசைப்படலைன்னா சரியாவது. ஆனா புத்தர் சொன்னாரு, ஆசையே துன்பத்திற்கு காரணம். அதிகமா ஆசைப்படாத சிக்கலாகி போயிடுவ, அளவோட இருந்துக்கா. ஆசை தான் துன்பத்துக்கு. நம்ம அதை நினைச்சு பார்க்கணும் இல்லையா? நினைச்சு பார்க்கணும் எப்படி இதெல்லாம் உலகத்துல பூமியில இது என்னெல்லாம் நடக்குது. கடவுள் இறைவன் என்னெல்லாம் படைச்சு வச்சிருக்காரு இந்த பூமியில. நம்ம நினைப்போம் சூரியன் உதிக்குது, மறையுது, காலத்தை மழை வந்தா வந்து, வெயில் வந்தா வந்து இது பண்ண வேண்டியது. ஆனா இத ஒரு என்னன்னு சொல்லி ஒரு ஐதீகத்துல வந்து மனிதன் இதை கண்டுபிடிக்க ஒரு துணிஞ்சிருக்கேன் இல்லையா? துணிஞ்சு போய் அங்க போய் எல்லாம் பண்ணியானா 400 கிலோமீட்டருக்கு மேல. அது 400 கிலோமீட்டர் உயரம். 400 கிலோமீட்டருக்கு மேல. அப்ப அங்க போற என்னன்னு சொன்னா, அங்க மனுஷன் நடக்கலாமா? அங்க நடக்கலாம்னா தரையில கால் படாது, நிற்போம். ஆமா, காற்று இருக்காது, ஈர்ப்பு சக்தி இருக்காது. காற்று போல அசைவாடி கொண்டு இருக்கலாம். நம்ம பேசினாலும் அடுத்த ஆளு கேட்காது. அப்படி உள்ள ஒரு பேசினாலும் அதுக்கு என்ன முறை உண்டு நினைக்கிறேன். எனக்கு மாறி மாறி இது பண்ணணும்னு பூமியில இருந்து இயக்கிதான் இது பண்ணணும். பூமியில இருந்து இங்க இருக்கக்கூடிய மனுஷன் இயக்கிதான் இது பண்ணணும். அல்லங்கி தொட்டாலும் தெரியாது. ஆமா, பிடிச்சாலும் தெரியாது. தொட்டாலும் தெரியாது. அப்படியா? தொட்டாலும் தெரியாது. நான் சுனிதா வில்லியம் தண்ணி குடிச்சதை பார்த்தேன்.
தண்ணி வந்து இப்படி சுனிதா வில்லியம் வந்து தண்ணி வந்து இங்க இருந்து கொண்டு போக முடியாது. ஆனா ஆகாரம் எல்லாம் வந்து இங்க 2 செயற்கைக்கோள் வழியா கொண்டு போகலாம் இல்லையா? கொண்டு போய் அவ என்ன இது பண்ண சோசிச்சு இது பண்ணது. அது வந்து செயற்கை காற்று, செயற்கை காட்டுல இங்க இருந்து அவங்க ஆகாரம் எல்லாம் கொண்டு தான் போனோம். ஆகாரம் கொண்டு தான் போனோம். ஆனா தண்ணி போகலையே. தண்ணி போகலையா? தண்ணி போகலையே. தண்ணி அப்போ தயாரிப்பு மாதிரி இருக்கு அங்க இன்னும் இல்ல. அவங்க வந்து வேர்வை அந்த நம்ம வேர்வை பிடிச்சு வச்சு பண்ணுவோமா? வேர்வை கேளுங்க. ஒண்ணு வேர்வை இல்லன்னா நம்ம அந்த இது சிறுநீர் ஜூரின் அதெல்லாம் சுத்தம் பண்ணி குடிச்சதுதானா? ஜூரின் வந்து அங்க அவங்களுக்கு மிஷின் வந்து என்ன ஆனதுன்னா அது சுத்தம் பண்ணி கொடுக்கும் இல்லையா? சுத்தம் பண்ணி கொடுக்குதா அதே நீரை குடிக்கலாம். ஆனா இவங்க வந்து என்னன்னா 200 சில்லற நாள் இருந்திருந்தேன். ஆமா, அது ஒரு சாதனை தான் உலகத்துல இல்லையா? அது ஒரு சாதனை, பெரிய சாதனை இல்லையா? அபிய அந்த சாதனையை எவ்வளவு வேதனையோட அனுபவிச்சிருக்கோம். அவங்க அனுபவிச்ச வேதனை நமக்கு இன்னைக்கு சாதனையா மாறிச்சு. அதனாலதான் நான் அங்க ஏசப்பா எல்லாம் இயேசுவை சொல்லிச்சுன்னா நான் அது படிச்சல. இயேசுவை பற்றி உள்ள கதை எனக்கு தெரியாது. நான் வேற செய்தி பார்த்தேன். அவிய போற நேரத்துல ஒரு பகவத்கீதையும் கணபதியுடைய ஒரு இதுவும் கொண்டு போச்சுன்னா அவர்களுடைய அருளால தான் அவரிய இன்னைக்கு இப்படின்னு ஒவ்வொரு ஆளும் ஒரு செய்தி. இன்னைக்கு படிச்ச செய்தியில என்ன தெரியாது. அங்க இயேசுனுடைய வார்த்தை ஒலிச்சு. அப்படியா? விண்வெளியில ஒலிச்சுதா? அப்ப ரேடியோ என்ன கொண்டு போயிருக்குமோ? இல்ல ஒலிச்சு. இவங்க தான் வில்லியம்ஸ் சென்ற ஆளா. வில்லியம்ஸ் வந்து யாரோ அது தெரிய மனுஷர்கள் தான். யாராரும் மனுஷன் இருக்கு. சில ஏதோ ஒரு படம் முன்னால கருணாமூர்த்தி ஒரு படம் இறங்குச்சு, இயேசு படம். அந்த படத்துக்கு வீடியோ கொண்டு போட்டு பார்த்துக்கான்னு தோணும். அங்க ஒண்ணு வீடியோ ஒண்ணு பார்க்கணும். பின்ன செல் எல்லாம் காணுமே. அப்படி அவங்க இதே மாதிரி செல்லுகளை எல்லாம் வச்சு பூமிக்கு தகவல் அப்படி படம் என்ன பார்த்துக்கணும் இல்லையா? என்ன பார்த்து காணுமா? நமக்கும் கதை சொல்லி பார்த்தா நமக்கும் போக ஆசையா இருக்கு. அது எனக்கு அடுத்த பறவையிலையும் போகுமா? நமக்கு ஏதோ ஒரு படத்துல வடிவேலு வந்து பஸ்ல பைசா டிக்கெட் எடுக்காத ஒழிச்சு போவாரு. அதே போல இவிய போற நேரம் நமக்கு பரம என்ன தொங்கி போகுமான்னு பாக்கணும். சீட்டு கடியில என்ன இருந்து குழப்பாரு. நடக்கும் இல்லையா? அதுவும் நடக்கும். நமக்கு போக்குள்ள வசதி இல்லையே, என்ன செய்யுது? ஆமா, நடக்காதன்பார் நடந்து விடும். நடக்காது. எது நடக்காதோ அது நடக்கும் இல்லையா? எது நடக்குமோ அது நடக்காது. எது நடக்காத நடக்கும். எல்லாம் அவருக்கு வேலை தான். எல்லாம் மேல இருக்க ஆளு. மேல இருந்த படைச்ச தலைவர நம்ம இப்போ வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். அதனால பின்ன உங்களை ரோட்டை போறீங்களா? ஏன்னா நம்ம 2 பேரும் பேசியது உலக மக்கள் தெரியணும் இல்லையா? தலைவரை நம்ம 1000 வருஷம் இருக்க போறது கிடையாது. அன்னைக்கு பொழுதுபோக்குக்காக திருவள்ளுவர் என்ன கொஞ்சம் எழுதி வச்சாரு. அன்னைக்கு 1000-2000 வருஷத்துக்கு முன்னால ஏட்டில் வனவலையில எழுதி வச்சாரு. அவருக்கு வாழ்க்கை வரலாறு நடைமுறைகள் எல்லாம் திருவள்ளுவர் எழுதுனது எல்லாத்தையும் திருப்பி அண்ணாயா நான் எழுதுனேன் பள்ளிப்பாடத்துல. அதே மாதிரி இவர் யாரு பெரியார் எழுதினாரு. எல்லாரும் எழுதினோம். திருப்பி தலைவர் அபியல விடுவோம். ஏன் கலைஞர் எழுதினாரு? இல்ல அபியல விடுவோம் தலைவர. பள்ளியில இவர் விவேகானந்தர் பள்ளியில வாத்தியார் எனக்கு விவேகானந்தர் எழுதினாரு. இருக்கட்டும் தலைவர, நீங்க அபியல சொல்லறது நம்ம பேசுவோம். நம்ம சொல்ல நம்மளுடைய முன்னோடிகள். அதான் நம்ம முன்னோடிகள். என்ன திருவள்ளுவர் வந்து எழுதினாரு. அதை காப்பி அடிச்சு நிறைய ஆள் அடிச்சு நானும் காப்பி அடிச்சிருக்கேன். வாத்தியார் கேட்டாரு அன்புடைமை என்னும் அதிகாரத்துல குறள் எழுதுன்னு. நானும் எழுதுனேன் அன்புடைமை. அன்புலாரெல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்போம் பிறர்க்கு தெரியாது இல்ல. அன்னைக்கு 3ஆம் கிளாஸ் என்ன போனேன்னு சொன்னீங்களே நீங்க 4 வரை 4 படிச்சது நல்லது. நம்ம தலைவர் காமராஜர் 5ஆம் கிளாஸ் தானே படிச்சிருக்காரு. அவர் 5 வரை படிச்சாருன்னா எத்தனை ஆயிரக்கணக்கான பள்ளிக்கூடம் கட்டியிருக்காரு. அவருக்கு பேரு நம்ம சத்தாலும் அவருக்கு பேரு மங்காது. அது ஒரு விஷயம் சொல்லுங்க. இறைவன் வந்து மனிதனாக அடிக்கடி உண்டு இல்லையா? இப்படி ஒவ்வொரு மனுஷனுக்கு அவதாரம் எடுத்து வாரது இல்லையா? இதெல்லாம் காமராஜா இருக்கலாம், இல்லைங்க ஐயா வைகுண்டரா இருக்கலாம், இயேசுநாதரா இருக்கலாம். இப்படி
இப்படி ஒவ்வொரு காலங்கள்லயும் ஒவ்வொரு அவதாரமா வந்துட்டே இருப்பார் இல்லையா? இந்த மனிதன் இப்பவும் வாழும் தெய்வங்கள் நிறைய இருக்கதான் செய்யுது, நம்ம கண்ணு காணாது. நிறைய பேர் வாழும் தெய்வங்கள் என்னைக்கும் உண்டு. அவியலுக்காரெல்லாம் நம்ம இருக்கோம், நம்ம துஷ்டமா இருக்கு. நம்ம எல்லாம் நீங்க நினைச்சே வரல. உங்களா இல்ல, நான் தான் ரொம்ப மோசம் உள்ளதுல, உள்ளதும் இல்லாததும் எடுத்து. ஆளுவலா இருக்கு. ஐயோ, நல்ல ஆளு, நல்ல ஆளு கஷ்டம் இல்ல இல்லையா? இல்ல நான் சொல்லேன் படம் வச்சிட்டாங்க பாக்கி ஒண்ணும் இல்ல. இன்னொரு விஷயம், நல்ல ஆளுகளுக்கு முடிதொழியாதான், துஷ்டனுக்கு தான் முடிதொழியும்னு என்னட்ட ஒரு ஆள் சொன்னாரு. உண்மையா பையா? உண்மையா பையா? இதுல இருந்தே கண்டுபிடிச்சலாம். அவங்களுக்கு முடிதொழில, ஏன்னா நல்ல ஆளு. என்னட்ட ஒரு ஆள் சொல்லிச்சு, அண்ணா வாரான் ஒரு துஷ்டன், அவன் போற இடத்துல எதிர்ப்பு வந்தாலே தகுதிரியும், அது ஏன்னு கேட்டிருக்கு. அது அவனுக்கு முடியல. இந்த மாதிரி ஒரு மனுஷனை நீங்க இந்த ஏரியால கண்டுபிடிச்சீங்க? தலைவரை மாதிரி தான் கண்டிருக்கேன், நிறைய ஆளை கண்டிருக்கேன். ரொம்ப மோசமான ஆளை கண்டாங்க. மோசமான எந்த வயசுலயும் ஒரு முடி தொழியாத இளம் பருவம் மாதிரி நல்லா இருக்கு. அது மட்டுமா, ஒரு இயற்கை உணவு கடை வச்சிருக்கு பாத்தீங்களா? எல்லாருமே போதைப் பொருள் விட்டு கொண்டு இருக்கு, நீங்க இன்னைக்கு இயற்கை உணவு விட்டு கொண்டு இருக்குது. அதே ஒரு பெரிய விஷயம் தானே. சரி, உங்கள்கிட்ட போதை வஸ்துக்கள் என்ன வியாபாரம் அங்கே உண்டா? வீடு சிகரெட். அப்போ துஷ்டம் தான் நீங்களா? அதான் வீடு சிகரெட் விற்க கூடாது தலைவர. புகை நமக்கு பகை. வீடு எடுத்தா இருக்கேன். ஐயோ, எண்ணெய் இல்ல பழத்தை தின்னலாம், பின்ன எண்ணெய் எடுத்து தின்னது என்ன இருக்கு, பண்டம் இதெல்லாம் தின்னலாம். சரி, பின்ன சரி, 550 ரூபா சம்பளம். சரி, நம்ம வீடு விற்கிறதுல ஒரு விஷயம் உண்டு, என்ன தெரியுமா? வீடு விற்கிற ஆளுங்க வீட்டுல திருட வர மாட்டான் ஒரு ஆளு சொன்னாரு. உண்மையா? அவரு ராத்திரி வீடு சமைச்சு ஐயோ ஐயோ, அப்ப கள்ளம் வந்து பாப்பா, நான் என்ன மோட்டிச்சலான்னு பார்த்தா மோட்டிச்சு அடுக்க போனோன்னா சமைச்சு கேட்குமா, இதே மற்றவங்க எழுச்சி தான் வாரான்னு தோணுது. வேற ஆளுக்கு வேலைச்சு தான் முடிச்சு போறது. பாதியில போனோன்னா கிழவன் உரங்கல் இடையே தான் எழுச்சி வரான் கண்டு இந்த கிழவன் உறங்கி எடுத்து தான் சமைப்பான். இதுன்னு தெரியாதமே செம வரும். கள்ளனை பாடு ஆப்பாகும். கள்ளம் உடனே நான் வந்தாச்சு இல்லையா தலைவருக்கு வியாபாரம் விழுந்தாச்சு ஒரு தொகை. சரி சரி, இப்போ ஒரு சிகரெட் என்ன விலை தலைவர? ஒரு சிகரெட் ஏன்னா அந்நிய பாஷை தெரியாது, தமிழ்ல பேசுங்க தலைவர. 80 ரூபா ஒரு பாக்கெட்டா? 80 ரூபாயா? அப்போ ஒரு நாளத்தை வீட்டுப்பாடு இல்லையா தலைவர்? நான் வீடியோ எடுத்துட்டா இருக்கேன், நாங்க செய்தியாகும் வீடியோ ஆகும். அப்போ சிசர் வைக்கல நன்மைகள் ஏதாவது சொல்லிக்கலாம், உங்களை காட்டலாமா தலைவர? உங்களை காட்டலாமா? சிகரெட் வலிக்கல நன்மைகள் ஏதாவது சொல்லுவீங்களா? எப்படி சுகம் இருக்குமா? நாங்க இப்பதான் பேசிட்டு இருந்தோம், சிகரெட் வலிக்க ஆளுக்கு வீட்டுல கள்ளம் வர மாட்டான் அப்படின்னு. ஏன்னா வயசான ஆளு சமைச்சு கிடப்பாரான் சிகரெட் வலிச்சிட்டு. அப்போ திருட முடிக்க போகும்போது இந்த கிழமை ராத்திரி சமைச்சிட்டு இருப்பாரான். உங்களை காட்டலாமா வீடியோல? வேண்டாம் வேண்டாம். கையில் அடிபட்டா எப்படி? என்னைக்கு? ஐயோ, அந்த வண்டி லேசா காட்டட்டா? எப்படி தப்பு உங்க மேல வேற இருக்குயா? கட்டல வேற ஆபத்தொன்னும் இல்லையே? இல்லையே, என்ன வேணுமா கையில போடாக்கு? உங்களை காட்டண்டான்னு சொல்லியாச்சு, அதாங்க நான் காட்டாதது. சரி, உங்களுக்கு ஸ்டாண்ட் எங்க தலைவர? உங்களுக்கு நிறுத்தம் அரிசி மூடு தானே? சரி 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 சரி, அப்போ தாங்க செய்தி எடுத்துட்டா இருக்கு என்ன? சரி, ஆட்டோவில் யார் அவரு? சரி, அவரை லேசாக காட்டியாச்சு, முகத்தை காட்டல. சரி, அப்போ நம்ம வீடியோ வெளிச்சியை பற்றி பேசினா ஒரு சிகரெட்டுக்கு விலை ஒரு பாக்கெட் 80 ரூபா. 80 ரூபா. இப்போ அவர் வந்து 3 சிகரெட் ஆனாரு, 24 ரூபா. நானா இருந்தா 25 ரூபா. 5 ரூபா கொடுத்தாச்சு. தலைவருக்கு எப்படி 2 ரூபா இதில் கிட்டும்? நானா இருந்தா என்ன சொல்ல தெரியுமா? இதில் 10 ரூபா பழம், இதில் ஒரு 10 ரூபா பழம், 20 ரூபா பழம் வாங்கி தின்னுட்டு நான் போவேன். வாங்கி தின்னுட்டு இல்லையா? சரி, கள்ளனும் பழச்சிட்டு இல்லையா? ஜமா இருந்தா இல்லையா கள்ளனுக்கு பழப்பு மட்டும். சரி, அப்போ இந்த திருடர்களை பற்றி ஒரு பாட்டு வரும் இல்லையா? திருடர்களை பற்றி, திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அப்படின்னு. பாடுங்க தலைவர.
ஏமாற்றியதும் குற்றம், ஏமாறியதும் குற்றம். ஏமாறாங்க. ஏமாற்றுக்காரன் இருப்பான், நம்ம ஏமாறக்கூடாது இல்லையா? நம்ம ஏமாறாத இருக்கணும்னா தலைவர் மாதிரி 4 ஆளுகள்கிட்ட கதைகள் கேட்டாதான் நம்ம ஏமாறாத இருக்க முடியும். தலைவர் தலைவர் என்ன கூட. நீங்க ஒரு நாளாவது ஒரு மும்பரா இருந்த ஆளு தானே? மும்பர்னா தமிழ்ல என்ன பேர் தலைவர? மும்பருக்கு மும்பருக்கா? ஆ, மும்பருக்கு என்ன சொல்லணும்? கவுன்சிலர்னு இல்லை. கவுன்சிலரா? இங்கிலீஷ் இல்லையா? எனக்கு இப்ப தமிழும் தெரியாது, இங்கிலீஷ் தெரியாது, எல்லாம் குழம்பி கிடக்கு. அதே எனக்கு ஒண்ணு தமிழும் தெரியாது. ஒன்றும் தெரியாது இல்லையா? அப்போ மலையாள அதே நம்ம தலைவர் 3வது மொழி படிச்சானோ அப்போ அப்போ நம்ம மலையாளத்துல பேசுவோம். மலையாளம் மும்பருக்கு என்ன சொல்லுதணும்? மும்பருக்கா? மும்பருக்கா? ஓ, கவுன்சிலர்னு சொல்லு. கவுன்சிலர் என்ன சொல்லுதணும்? சரி சரி, அப்போ மும்பரி கதை பேசியாச்சு. நானும் அடுத்த தடவை உங்களை மாதிரி ஒரு தலைவர் ஆகலாம்னு பார்க்கேன். எனக்கு நான் 2 ஓட்டுங்க கிட்டுமா? என்ன விட்டு ஓட்டை எனக்கு கிட்டாதுன்னு தோணுது. ஏன்னு தெரியாது, நான் ரொம்ப மோசமான ஆள் இல்லையா? அப்படியா? ஓ, பின்ன நான் ரொம்ப மோசமான ஆளு தான். மோசமான ஆளுக்கு தான் ஓட்டுறது. அப்படியா? அதாங்க காரியம் இல்லையா? நீ வந்து பரிசுத்தமான்னு சொல்லி கொண்டு இருந்தா ஒன்றும் கிட்டாது. உனக்கு பரிசுத்தம் தான், நீ பரிசுத்தமா போக்குதான் இல்லையா? எல்லாத்துலயும் சுத்தமான ஆண்டவரை அடிச்சு கொந்தணும் ஒரு காலத்துல இல்லையா? அந்த கணக்கு பார்க்கம்பா. மோச காலம் தான் நல்லது. அப்போ ஓட்டுக்கு ஓட்டுக்கு நிக்கவே இல்லை. ஆறுடா ஓட்டுக்கு நிற்க என்னன்னா ஹோட்டல் குடிச்சனும் வண்டி கொடுக்கவும் செய்யணும். இங்கே தான் நம்ம கூட 10 ஆள் சேர நம்ம 10 பேர் வண்டி கொடுக்கவும் வேணும். தெம்மாடிக்கும் இவனுக்கு தான் இந்த உலகம் இல்லையா? நேர்மை கிடையாது. நேர்மைக்கு இல்ல. அப்படி இருந்துதான் நான் மும்பரான. ஐயோ ஐயோ, மும்பரானால ஏதாவது தொகைகள் ஒதுக்குனீங்களா இல்ல நஷ்டம் தானே? ஓ, இந்த வார்டில் வந்து நான் டவுன் பஞ்சாயத்துல உள்ள ஆளு. இந்த வார்டில் வந்து எனக்கு 1000 சில்லற ஓட்டு உண்டு. 1000 சில்லற உண்டா? 1000 சில்லற ஓட்டு. இப்போ எத்தனை ஓட்டுல பாஸ் ஆனியா? நான் ஒரு 35 ஓட்டுல பாஸ். 35 ஓட்டா? ஐயோ, 35 ஓட்டு அதிகம். உங்களை எடுத்து ஆளை விட 35 ஓட்டு அதிகம். 35 ஓட்டு. சரி, அப்போ 4-5 பேர் நிற்போம் இல்லையா? 4-5 பேர் எல்லாரும் 300 ஓட்டு, 200 ஓட்டு, அப்படி 100 ஓட்டு, 50 ஓட்டு, 10 ஓட்டு, 15 ஓட்டு. எல்லாம் பிடிச்சது. எங்க எனக்கு தெரிஞ்சதுல ஒரு ஆளு நாற்காலி சின்னத்துல நின்னாரு. அவருக்கு ஓட்டு நான் நிக்கல. அதுக்கு முன்ன நீங்க நிக்க முன்ன நாற்காலி சின்னத்துல இருந்தா அவருக்கு ஒரு ஓட்டுமே கிட்டல. நானும் சும்மா ஒண்ணு நின்னு அவருக்கு வீட்டுல உள்ள ஓட்டே அவருக்கு இல்லையா? நாற்காலி சின்னம் அது அப்படி உள்ளது. நான் நின்ன உடனே ஒண்ணும் பாஸ் ஆகல. 2 தடவை தோற்றியலா? ஒரு தடவை நின்று தோற்றேன். அப்படியா? 15 ஓட்டுக்கு தோற்றேன். ஓஹோ. 2வது தடவை வந்து களத்துல இறங்கி வேலை செய்து வேலை பீடி வண்டி கொடுக்கணும், சிகரெட் வண்டி கொடுக்கணும், பீடி சிகரெட், மாம்பட்டை, சாராயம், ஹோட்டரு, பழம் காணதெல்லாம் வண்டி கொடுக்கணும் ஆளுகளுக்கு. அது வந்து இந்த காட்டுக்குட்டியாதான் அப்படிதான் இல்லையா? தரமான. ஆனா இன்னொரு விஷயம், தலைவருக்கு ஓட்டுறது நான் போடல தெரியுமா? ஏன்னா நீங்க வேற வார்டு ஆகும். நான் வார்டு வேற. வேற அது இல்லையா? வேற வார்டு. சரி, அப்போ அடுத்த தடவை நிற்க நேரம் நான் இந்த வார்டுக்கு ஓட்ட மாட்டேன். என்ன இந்த பக்கத்தில் ஒரு வீடு என்ன வேண்டிய நிற்க மாட்டீங்களா? ஐயோ, அப்படி சொல்லுறது வீடியோ ஓடின்னு இருக்கு. ஐயோ, சரி, நம்ம ஏதோ ஒரு பாட்டு பாடினேன் இல்லையா? அந்த பாட்டு எங்கே நின்று ஏமாற்றாதே ஏமாறாதே, அது ஒரு பாட்டு முடிஞ்சு. அது தலைவருக்கு தெரியாது இல்லையா? அதுக்கடுத்து அறிவு கட்ட உலகமடா திருட்டு உலகமடான்னு ஒரு பாட்டு வரும் இல்லையா? எனக்கு தலைப்பொண்ணு மறந்து போச்சு. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அப்படின்னு எல்லாம் வரும் இல்லையா? அந்த பாட்டு வந்து பாடுங்க தலைவர. ஒரு பாட்டு எனக்கு பாடண்டா. சரி, நம்ம விண்வெளிக்கு போயிட்டு மும்பை வேலைக்கு வந்தோம், புகைப்பிடிக்கிறது வந்தோம், வியாபாரத்தில் வந்தோம், எவ்வளோ கதை பேசியாச்சு. நம்ம கதையை யாராவது பார்க்கணுமா வேண்டாமா? யாரும் பேச வேணும் இல்லையா? யாரும் பார்க்க வேணும் இல்லையா? சரி, அப்போ கதையை முடிப்போமா? இன்னைக்கு ஒரு பாட்டோட முடிப்போம். ஏதாவது ஒரு பாட்டு பாடுங்க தலைவர. ஆமா. ஐயோ, என்ன ஊறுகாயா தொட்டுக்கொள்ளக்கு? என்ன மட்டும் தொட்டுக்குங்க, எந்த பொண்ணும் வரக்கூடாது உன்னை சுத்தி. தலைவர், அது பொண்ணு பாடைய பாட்டு, ஆம்பளை பாடைய பாட்டு பாடுங்க தலைவர். இது பொண்ணுங்க பாடைய. நம்ம பொண்ணா இருந்தா சரி. வாழ்வே மாயம் ஒண்ணு போட்டாலோ? இந்த மாயம் ஒண்ணு மாவியாய் ஒரு பாட்டு போட தொடங்கி விடுங்க. அவியெல்லாம் விழிச்சிருது. அம்மாடி, நீ இதெல்லாம் நீ அழிச்சு தள்ள. பின்ன அப்போ நிறுத்தட்டா கதையா? சரி, அப்போ இன்னைக்கு பாட்டொന്നും இல்லை.
പാട്ട് മറന്നു പോച്ചാ? എല്ലാം കിട്ടുന്നില്ല. പാട്ട് നല്ല കൂട്ടമില്ല. നല്ലൊരു പാട്ടെടുക്കലെന്ന് பார்த்தா ഒന്നും മനസ്സിലാവില്ലേ? ഒന്നും മനസ്സിലാവില്ലേ? அமைதிக்கு பேர் தான் சாந்தி அப்படின்னு ஒரு பாட்டு வரும் இல்லையா? அமைதிக்கு பெயர் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. வரி வரி மறந்து. சரி, எந்த நடிகர் படம் அதிகமாக பார்ப்பிய அந்த காலத்தில்? ஓ, எனக்கு வந்து எம்ஜிஆர், சிவாஜி, கமலஹாசன், ரஜினிகாந்த், பாக்கியராஜ், விஜய். விஜய். விஜய் இப்போ உள்ள நடிகர் இல்லையா? விஜய் இப்போ எனக்கு சிவாஜியை பாட்டு பிடிக்கும். சிவாஜி பாட்டு தான் இல்லையா? எம்ஜிஆரோட சிவாஜியை விட்டா எம்ஜிஆர். எம்ஜிஆர். அப்போ முதல்ல ரசிகர் சிவாஜி தான் இல்லையா? அப்போ சிவாஜிக்கு சங்கிலின்னு ஒரு படம் உண்டு இல்லையா? சிவாஜி பிரபு முதல் நடிச்சது சங்கிலி. என்னெல்லாமா ஒரு படம் தள்ளி இருக்கு. அப்படியா? அவர் 200-300 படத்துக்கிட்ட நடிச்சார் இல்லையா? ஆனால் அன்னைக்கு அவர் நடிச்சு பாட்டு கேட்டு இல்லையா இன்னைக்கு நம்ம தூங்கியது இல்லையா? எவ்வளவோ சுகமான பாட்டுண்டு, கருத்தான பாட்டுண்டு, எல்லாம் உண்டு இல்லையா? ம், இனி பிறந்தவன் இல்லையா? பிறக்காதா? ஆ, அவரே மாதிரி பிறக்காது, வேற மாதிரி பிறக்கும் இல்லையா? வராது இல்லையா? ஆ, சரி. நான் அவருக்கு பாட்டில் 2 பாட்டாவது பாடுவேன்னு பார்த்தா நீங்கள் அதுவும் பாடலையே. வசந்த மாளிகைன்னு ஒரு படம் உண்டு இல்லையா? அதில் ஒரு வசனம் வரும் இல்லையா? எழுதுங்கள் என் கல்லறையில் இவன் இரக்கமில்லாதவன் என்று. பாருங்கள் அவன் கல்லறை பைத்திய. பாருங்கள் அண்ணா, பாடுங்கள். பாடுங்கள். அவ்வளோதானா? ஆ, உங்களுக்கு என்ன பார்த்தா என்ன தெரியும்? என்ன பார்த்தா முதலாளி மாதிரி தெரியுது. அதான் ஒரு பெரிய ஒரு கடை முதலாளி. பார்த்தா பைத்தியக்காரன் இல்லை, பார்த்தா முதலாளி இல்ல. ஓ, அப்படி. ஆஹா, தெரியுமா? சரி, இன்னொரு பாட்டு வருமே, திருவிழா இடல்ல. பார்த்தால் பசுமரம், படுத்து விட்டால் நெடுமரம், கேட்டால் விரவுக்காகுமா ஞான தங்கமே, தீயிலிட்டா கரியும் மிஞ்சுமா. அதுக்கடுத்து ஹரிச்சந்திரன் ஒரு படம் நடிச்சார் இல்லையா சிவாஜி? பயங்கரமா இருக்கும். ஐயோ, ஹரிச்சந்திரன். அதுல என்ன ஒரு பாட்டு பாடுவார்? ஒரிஜினல் ஒரிஜினல் ஒரிச்சல் ஹரிச்சந்திரன். சென்னா சென்னா அரசனா இருந்தாலும் அவர் எந்த வறுமையிலையும் நீதிமானா இருந்தார் இல்லையா? நீதிமானா இருந்தார். பிறகு சுடுகாட்டுல போய் தன்னுடைய குழந்தைய எரிச்சை கொண்டு போவா, மனைவி கொண்டு போகும்பா. அவருக்கு கண்ணுக்கு தெரியும், அவங்களுக்கு கழுத்துல ஒரு மாலை கிடக்கு. அது அவரு கட்டினது, பாப்பாரு. அவளுக்கு தெரியாது. மாலை அங்க கிடக்குது, அவங்களுக்கு தெரியாது. ஆனா ஹரிச்சந்திரனுக்கு தெரிஞ்சு, கண்ணுக்கு தெரிஞ்ச உடனே ஏய் நீ பைசா கொடு, அதை எரிக்கணும். ஆமா, அது என்ன கொடுக்கணும்? பைசா கொடுக்கணும். அரிசியும் ஏதோ கொடுக்கணும், ஒரு படி கொடுக்கணும். அந்த படி கொடுக்க பைசா இல்ல. ஆமா, பைசா இல்லாததுனால அவங்க வந்து பைசா இல்லாததுனால அவரு எரிக்கை மடிச்சாரு இல்லையா? அப்பதான் அவங்க சொன்னாங்க, இது உனக்கு கழுத்துல இவ்வளவு மாலை கிடக்கு, அந்த மாலையை வித்து கொடுனா, மாலையை வித்து பைசா கொடுக்கணும். அந்த மாலையை விட்டு பைசா கொண்டாதான் எரிச்ச முடியும். அப்பதான் இவங்களுக்கு கண் திறந்து இல்லையா? எனக்கு மாலை யாரும் காண முடியாது, கணக்கு யாரும் தெரியாத மாலை இந்த ஆளுக்கு தான் காணும். அப்போ அவருக்கு தெரியுது, எனக்கு வீட்டுக்காரனா தான் இருக்கும் இல்லையா? இது வந்து இறைவன் தான் இல்லையா? அது ஒரு பக்தி தான் இல்லையா? பயங்கரமா இருக்கும். ஆனாலும் கூட மனைவின்னு தெரிஞ்சவரும் அந்த நீதி மாறாத அவரு அந்த படியை கேட்காரு இல்லையா? மனைவியும் பிள்ளையுமா இருந்தாலும் சுடுகாட்டுக்குள்ள இந்த நிதியை நீ கொடுத்தால அங்க எரிச்ச முடியும். அப்படி அந்த அளவுக்கு வறுமையிலையும் செம்மையா இருந்தவர் இல்லையா? அப்படிதானே? அதெல்லாம் சிந்திச்ச முடியாது இல்லையா? அந்த படத்தை நினைச்சாலே இப்பவும் புல்லரிக்குது. ஐயோ, பார்த்துக்கொண்டு ராத்திரி வரும்போ செகண்ட் ஷோ படம் பார்த்துட்டு வரும்போது ராத்திரி பயமாக இருக்கும். ஐயோ, அந்த நினைவு தான் இப்படியெல்லாம் இருக்கேன்னு இல்லையா? இப்போ எல்லாம் அந்த மாதிரி எந்த படமுமே இல்லை, ஒன்றும் இல்லை இல்லையா? ஆளும் இல்லை, ஒன்றும் இல்லை. கதை இருக்கான்னு தெரியாது இல்லையா? சரி, இப்போ கதையை முடிப்புமா? இன்னும் வேற ஏதாவது கதை இருக்கா? ஒரு பாட்டோட முடிப்புமா? என்ன இப்போ கதை எடுக்க போகிறேன்? நம்ம புராண கதைகள், நம்ம சின்ன வயசில் பார்த்த படங்கள், அன்னைக்குள்ள நீதிமான்கள், இன்னைக்குள்ள துஷ்டர்கள். துஷ்டன் நீதிமான் எல்லா காலத்துலையும் உண்டு இல்லையா? நம்ம குற்றம் இல்லை இல்லையா? அது அதில் உள்ளதான் இல்லையா? உலகம் முடியும் வரை அது இருக்க தான் செய்யும். தொடக்கத்தில் இருந்த எல்லா பூமியில வந்து எல்லாம் உண்டு. நேற்று இன்று நாளை
நீ கேளு. ஆ நேற்று இன்று ஆ ஆ நாளை என்னுள்ளதை விடுவோம். ஆ அடுத்து ஆடு பெண்ணு ആ എല്ലാം ഉണ്ട് വെള്ളം തീ ആ എല്ലാം രണ്ടുണ്ട് இரவு பகல் ஜோடி ஜோடியா ஜோடி ஜோடியா இருக்கும் எல்லாத்துலயும் ஒண்ணு ஒண்ணு இருக்கீங்க இன்னொன்னு மாற்று ஒன்றுண்டு இல்லையா சரி எந்த மாற்றமும் கிடையாது. இனி ஒரு ஆள் சொன்னாரு இறைவன் அப்படி படைச்சிருக்கு ஒண்ணே இருக்கக்கூடிய எந்த ஒரு உயிரினமும் கிடையாது. ஒன்றும் இல்லை இல்லையா ஒரு இயற்கையும் கிடையாது. ஒன்றும் இல்லை இல்லையா இரவன்டா பகல் பகலுண்டு வெள்ளம்னா தீயம் இன்பம்னா துன்பம் உண்டு இன்பம்னா துன்பம் உண்டு. எல்லா இப்போ ஆண்டவன் இருந்தா ஆண்டவனுக்கு ஒரு விரோதியும் இருப்பான் ஒரு அரக்கனா துஷ்டனா சாத்தான் என்ன இறைவன் நீ பேய நம்பட இறைவனை நம்ப ரெண்டும் இறைவனை நம்பலன்னா பேய நம்ப ரெண்டும் ஆனா பேய கண்டு பேடிச்சுதான் கடவுளை நம்பலாம். ஓ அப்படி இல்லையா பேய் இல்லைன்னா கடவுளை நம்ப மாட்டான். பேய இல்லைன்னா கடவுளா அப்ப கடவுளை தான் அந்த பேயை வச்சிருக்காரோ எல்லாம் அவருதான் இல்லையா அப்ப நம்மளை போட்டு வேலை காட்டிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஒரு நம்ம கண்ணாமூச்சி விளையாட்டு கண்ணாமூச்சி விளையாட்டு இல்லையா அந்த விளையாட்டை நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும் இல்லையா. அவர் கண்ணாமூச்சி விளையாட்டு அவரு பிள்ளைகளை வச்சு விளையாட்டு. இங்க ஒரு ஆளு சொன்னாரு உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது நீங்க எங்ககிட்ட வந்தா மதி உங்களுக்கு எந்த துன்பமோ துயரமோ ஒண்ணுமே கிடையாதுன்னு. அப்ப அதெல்லாம் பொய்யா? அப்படி ஒரு ஐட்டமே இருக்காது. அவன் ஒருத்தன் அவனுக்கு பைத்தியம் அதான் நம்மள பைத்தியம் ஆகிக்கதா நம்மள பைத்தியம் ஆகி நம்மகிட்ட பைத்தியக்காரன் இல்ல நம்மள பைத்தியம் ஆகி நம்மகிட்ட இருக்க பாக்கெட்ல இருக்கதா உரியணும் அவனுக்கு அப்படிதான் இல்லையா? ஒன்றும் இல்லை இல்லையா? இல்லை இல்லையா ரெண்டும் உண்டு. சரி அப்ப கதை முடிப்போம் என்னத்தோட மலையண்ணா மடு உண்டு கடல் மலை ரெண்டும் உண்டு இல்லையா? நீங்க பாருங்க எல்லாம் ரெண்டும் உண்டு இல்லையா? எல்லாத்துலயும் ஜோடியா இருக்கு. ஜோடியா சூரியன் இருந்தா சந்திரன் உண்டு இல்லையா? பால நட்சத்திரம் இருந்தா சாதா நட்சத்திரம் உண்டு. எல்லாம் ரெண்டும் உண்டு. எல்லாத்துலயும் ஒண்ணு இருக்கக்கூடியது என்னன்னு சொல்லி நீங்க சொன்னா நான் கேட்கறேன். எனக்கு தெரியாது. நீங்க எல்லாம் நிறைய படிச்சீங்க. நான் படிச்சல தலைவர் விஞ்ஞானிகள் உங்களை மாதிரி நாலு தலைவர்கள்ட்ட பேசி ஒண்ணுக்கு ஒண்ணு மாற்று இல்லைன்னு சொன்னா அப்படி யாராவது ஒரு ஆளு சொன்னா அது செல்லது மாதிரி நான் கேட்கலாம் இல்லையா? ஒண்ணும் கிடையாது. ஒண்ணும் இல்லை இல்லையா? ஒண்ணுக்கு ஒண்ணு மாற்றம் உண்டு இல்லையா? சரி ஆணுக்கு பொண்ணு அப்படி இப்படி எல்லாத்துலயும் உண்டு இல்லையா? சில வேளை இருக்கலாம் நமக்கு தெரியாத விஷயங்கள் இருக்கு சான்ஸே இல்ல இல்லையா? அப்படி இருந்தா இயற்கை இருக்காது இல்லையா? சரி பாருங்க இப்ப கூட சுனிதா வில்லியம்ஸ் அங்க போய் பூமியில வரும்போது அந்த கோள் என்ன இவ்வளவு வேகத்துல வந்திருக்கு தெரியுமா? இவ்வளவு பயங்கரமான வேகத்துல வந்திருக்கு. விஞ்ஞானிகள் இங்க அந்த பூமியில தரையில விழுந்தா என்ன நடக்கும்? உடஞ்சு அங்க இருக்கக்கூடிய ஆட்களும் எல்லாம் அவுட். அதனால கடல்ல இறக்கி அதுக்கு ஒரு மதவையை கொடுத்து பாரசூட்டை விரிச்ச வச்சு அதுல அந்த வேகத்தை குறைச்சு இது பண்ணி வச்சிருக்கேன். ஆனா 400 கிலோமீட்டருக்கு மேல சைட்ல பார்த்து அதுக்கு மேல போகும்போது என்ன ஏற்றாயிட்டு அதுக்கு மேல போன பிறகு என்ன நடக்கும்? அவைய அந்த இடத்துல நடக்கும். மனசிலாச்சா? இதெல்லாம் இது பரமசிவனுக்கு அந்தரவன்னு நீங்க சொல்லிதிகளோ இல்லைங்க அல்லாக்கு அந்தரவன்னு சொல்லிதிகளோ இல்லைங்க இயேசுக்கு அந்தரவன்னு சொல்லிதிகளோ இதை எனக்கு புரிய முடியல. அது எல்லாம் பேரு தான் பலது எல்லாம் ஒண்ணுதான் இல்ல. இப்போ நீங்க உங்களை நான் தலைவர்னு சொல்லுவேன். உங்க மனைவி ஏதோ இங்கே இருங்கான்னு சொல்லுவோம். பிள்ளைகளை அப்பான்னு சொல்லலாம். பேர பிள்ளை தாத்தான்னு சொல்லலாம். ஆளு ஒரே ஆளு இதை மாதிரி தான். அப்படிதானே? நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த பூமியில மலை இருக்கு மடு இருக்கு. சரி அது பேசியாச்சு தலைவர். ஆறு குளம் இருக்கு இந்த தோடு வேலையா எல்லா தோடு இந்த தண்ணிகள் எல்லாம் போய் சேரக்கூடியது கடல்ல தான் போய் சேரும். அது கடல் கடல் மாதிரியான ஒரு இதயம் அங்க இருக்கு இல்லையா? நம்மள எல்லாம் ஆட்டி படைச்சது ஒண்ணு. அந்த கடல் தான் கடவுள். அதுகொண்டு அந்த கடலை நம்ம நீந்தி கடந்து ஆகணும் இல்லையா? அந்த கடல் மாதிரியான ஒரு எண்ணம் என்ன ஒரு சக்தி இருக்குன்னு நினைக்கிறேன். அல்லாயா சரி எப்படி வேணும் சொல்லலாம், பிரச்சனை கிடையாது. எப்படி வேணும் சொல்லலாம். அவர் விருப்பம். நீங்க அது சொன்னாலும் சரி இது சொன்னாலும் சரி இப்போ சொன்னாலும் சரி எது சொன்னாலும் கணக்கு ஒண்ணுதான். சரி இதுல மாற்றம் ஒண்ணும் இல்ல. நீங்க உங்களுக்கு மாற்றம் இருக்கீங்க. நீங்க பிஜேபி காரனா இருக்கு. ஐயோ அப்படி எந்த கட்சியும் சொல்லக்கூடாது. நான் கட்சியை பேசல தலைவரை. இப்படி இருப்பேன். நான் இப்ப உங்களை ஆளுகளுக்கு நான் இப்ப கட்சியை பேசுனேன்னா
எல்லா கட்சியுமே நன்மைக்கு இருக்கிறதான், ஒரு கட்சியும் தீமைக்கு இல்லை. எந்த கட்சியாவது இன்னைக்கு தமிழ்நாடு வந்து பயங்கரமா தலைவர எந்த கட்சியாவது நான் தீமைக்கு தான் கட்சி தொடங்கிருக்கேன்னு சொன்ன கட்சி உண்டா? எல்லா கட்சி எல்லாம் மக்களை பாதுகாக்க தான். ஆமா, எல்லாம் நன்மைக்கு தான் தொடங்கியிருக்கு. நான் வந்து எனக்கு வேண்டி இல்ல, எனக்கு பைசா இருக்கு, மக்களை எல்லாம் பாதுகாத்து சொல்லி அவரு சொல்லியாரு. அதுக்குள்ள ஒரு உள்நோக்கம் இருக்கும் அவருக்கு. மக்களை பாதுகாக்க இதுவரை வந்து மக்களை பாதுகாக்க இல்ல, தன்னை தானே பாதுகாத்துக் கொள்ள இருக்கு. சரி சரி, கதை முடிப்போமா? கதை முடிப்போமா? இப்படி செய்கை வெற்றி உண்டாகட்டும். ஓகே.